வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜக்கண் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ஒருதலைபட்சமாக பயன்படுத்துவது தற்போதைய அரசாங்கத்தில் கீழ் நிலவும் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்த கடுமையான கவலைகளை மீண்டும் எழுப்புகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார். ஒரு ராப் பாடலில் புலிகள் தொடர்பான உள்ளடக்கத்தை பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு இளம் கலைஞர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இசையும் கலை வெளிப்பாடும் இப்போது பயங்கரவாதம் தொடர்பான குற்றங்களாக கருதப்படும் நிலையில் சமீபத்திய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்பிபி அரசியல்வாதிகள் புலிகள் தொடர்பான பாடல்களை பயன்படுத்தி பகிர்ந்தபோது ஏன் இதே தரநிலைகள் பயன்படுத்தப்படவில்லை என்பதை அரசாங்கம் விளக்க வேண்டும் என்று தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்ட என்பிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அரசியல் ஆதாயத்திற்காக இதுபோன்ற பாடல்களை சமூக ஊடகங்களில் வெளிப்படையாக பகிர்ந்ததாக கூறப்படுகின்றது. அப்போது போலீஸ் எங்கே இருந்தது? அப்போது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எங்கே இருந்தது? சட்டத்தின் கீழ் புலிகள் ஒரு தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பாகவே நீடிக்கின்றனர். மேலும் புலிகளின் கூறுகளை ஊக்குவிப்பதையோ அல்லது மகிமைப்படுத்துவதையோ நாங்கள் ஆதரிப்பதில்லை. இருப்பினும் ஒரு அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் ஒரு இளம் கலைஞர் ஆகிய இருவரும் ஒரே மாதிரியான நடத்தைகளுக்காக குற்றம் சாட்டப்படும் போது ஒருவருக்கு அரசியல் பாதுகாப்பு வழங்கப்பட்டு மற்றொருவர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுவது தவறாகும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அரசியல் வசதிக்காக சட்டத்தை பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதிகளுக்கு ஒரு விதியும் சாதாரண இளைஞர்களுக்கு மற்றொரு விதியும் ஒரு ஜனநாயக சமூகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாது. இத்தகைய நடவடிக்கைகள் சட்டவிரோதமானவை என்று அரசாங்கம் நம்பினால் அரசியல் சார்பு பேதமின்றி அனைவருக்கும் பொறுப்பு கூறல் சமமாக பொருந்த வேண்டும். இல்லையென்றால் இந்த கைது ஒருதலைபட்சமான அதிகார துஷ்பிரயோகமாக கருதப்படும் என்று அந்த பதிவில் தெரிவித்திருந்தார். இவை இப்படி இருக்க, உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்ட மூவருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளமையானது தற்போதைய அரசின் திட்டமிட்ட அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கின்றார். கொழும்பில் இருக்கின்ற கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, தற்போதைய அரசு டிரில்லியன் கணக்கில் வெளிநாட்டு கடன்களை பெற்ற போதிலும் நாட்டில் எவ்வித அபிவிருத்தி பணிகளையும் முன்னெடுக்கவில்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு மற்றும் எரிபொருள் விலையேற்றம் காரணமாக ஒட்டுமொத்த மக்களும் கடுமையான பொருளாதார சுமையை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அரசின் மீதான இந்த மக்கள் அதிருப்தியை மறைக்கவும் தங்களின் நிர்வாக தோல்விகளை திசை திருப்பவுமே கோட்டாபய ராஜபக்சவை இலக்கு வைத்து அரசு இவ்வாறான கீழ்த்தரமான நாடகங்களை அரங்கேற்றி வருகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பல விசாரணை ஆணைக்குழுக்கள் மற்றும் நாடாளுமன்ற தெரிவுக்குழுக்கள் அமைக்கப்பட்டன. அத்தோடு அமெரிக்காவின் FBI, இன்டர்போல், ஆஸ்திரேலியா மற்றும் ஸ்கொட்லாந்து யார்ட் போலீசார் என்று பல சர்வதேச புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த தாக்குதலானது நியூசிலாந்தின் கிரைஸ்ட்சர்ச் மசூதி தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையில் ஷஹ்ரான் தலைமையிலான ISIS கொள்கையுடன் தீவிரவாதிகளால் நடத்தப்பட்டது என்பது சர்வதேச ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. FBI விசாரணை பிரிவின் பிரதானி ராஜ் படேலும் இதனை தெளிவுபடுத்தியிருக்கிறார். இவ்வாறு இருக்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் நாயகம் மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சு தேசிய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்காமல் தனிநபர்களை வேட்டையாடுவதிலேயே கவனம் செலுத்துகின்றன. சுரேஷ் தலை போன்ற ஒரு உயர் அதிகாரியை 180 நாட்கள் தடுத்து வைத்து சித்திரவதை செய்வது அநீதியானது. அதேபோல அசாத் மௌலானா என்பவர் வெளிநாட்டில் அரசியல் தஞ்சம் கோருவதற்காக சேனல் 4 ஊடகத்துக்கு வழங்கிய ஆதாரமற்ற பொய்களை அடிப்படையாக கொண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் செயற்படுவது முழு திணைக்களத்திற்கும் அவமதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் நமக்கு எவ்வித ஆட்சேபனையும் இல்லை. ஆனால்
இந்த தேர்தலினூடாக வடக்கு மாகாணத்துக்கு காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்க முற்பட்டால் அதுவே நாட்டின் பெரும் பிரச்சனையாக உருவெடுக்கும். அவ்வாறு செய்வது பல தசாப்தங்களாக நாம் பாதுகாத்து வந்த நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை இல்லாது செய்து நாட்டை ஒரு கூட்டாட்சி நாட்டாக மாற்றிவிடும் அபாயத்தை கொண்டிருக்கின்றது. கடந்த கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் COVID-19 பெருந்தொற்று பேரழிவுக்கு மத்தியிலும் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் தடையின்றி உறுதிப்படுத்தப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசு தேசிய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இத்தகைய அரசியல் சதி முயற்சிகள் நிறுத்தப்படும் வரை நாட்டுப்பற்றுள்ள மக்களுடன் இணைந்து நாம் இதனை உன்னிப்பாக கண்காணிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுதி பிரச்சினைகளுக்கான தேர்வு குறித்து அரசாங்கம் சாதகமான பதிலளித்திருக்கிறதாக பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் சசிந்து பெரேரா தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது அன்றாட பணிகளை தடையின்றி மேற்கொள்வதற்கு மேலதிக நிதி தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகாபோல புலமை பரிசிலுக்கு மேலதிகமாக 5000 ரூபாயை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்றும் இது தமது தொடர் கோரிக்கைகளுக்கு கிடைத்த சாதகமான பதில் என்பதால் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவை என்ற ரீதியில் இந்த நடவடிக்கையை தாம் மகிழ்ச்சியுடன் வரவேற்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அழைப்பாளர் சசிந்து பெரேரா நாட்டில் மீண்டும் ஒரு இனவாத அலையை உருவாக்குவதற்கு சில குறுகிய குழுக்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக்கூடு என்பது சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தே உருவாக்கிய ஒன்றாகும் என்றும் நாட்டில் நிலவும் இனவாத போக்கு கூட்டு பதிலடி கொடுக்கும் வகையிலே அனைத்து மதங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கெடுத்திருந்தனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். நீண்ட காலமாக பல்கலைக்கழகங்களில் நிலவி வரும் விடுதி பற்றாக்குறைக்கு மாணவர் அமைப்புகள் என்ற ரீதியில் தாம் கொடுத்த தொடர் அழுத்தங்கள் காரணமாக தற்போது சாதகமான முடிவுகள் எட்டப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் உயர் தொழில்நுட்பவியல் தேசிய நிறுவன கல்வி முறைமையிலும் விடுதி பிரச்சனைகள் காணப்பட்ட போதிலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் திட்டமிடப்பட்டிருக்கிற 55 விடுதிகளில் முதற்கட்டமாக 13 புதிய விடுதிகளை கட்டும் பணிகளை கல்வி அமைச்சு இந்த ஆண்டு ஆரம்பித்திருக்கிறதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது அரசாங்கத்தின் சாதகமானதொரு தலையீடு என்று குறிப்பிட்ட அவர் இனங்களை பிரித்து வைத்து அரசியல் லாபம் தேட நினைக்கும் மற்றும் தொடர்ந்தும் இவ்வாறான தடைகளை ஏற்படுத்த நினைக்கும் இனவாத குழுக்களின் தூண்டுதல்களுக்கு பல்கலைக்கழக மாணவர்களோ அல்லது பொதுமக்களோ பலியாக கூடாது என்று சொல்லியும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.